தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். சின்னத்தை மாற்றி ஓட்டு கேட்பது, அதன் பின்னர் சமாளிப்பது என அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. திருச்சி திருவெரும்பூரில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது தீப்பெட்டி சின்னத்திற்கு பதிலாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு திரும்பி செக் பண்ண கூட்டத்தில் இருந்தவர்கள் தீப்பெட்டி தீப்பெட்டி என கூச்சலிடவே சுதாரித்துக் கொண்டு தீப்பெட்டி சின்னத்திற்கு ஓட்டு கேட்டார். அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு தீப்பெட்டி சின்னத்துல வாக்களிச்சு நிச்சயம் திரு துரை வைகோ அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு நிச்சயம் எனக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் சென்ற அமைச்சர் உதயநிதி நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். பின்னர் நாகை சென்ற அமைச்சர் உதயநிதி தொழுகை ஓசை கேட்டு பேச்சை நிறுத்தினார். கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தனது தொகுதிக்கு உட்பட்ட நீலாம்பூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏப்ரல் 19 பதிலாக ஆகஸ்ட் 19 வாக்கு செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மத்திய அரசுடைய பிரதிநிதியாக நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 19 தேதி தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து நம்முடைய வெற்றி சின்னத்திற்கு ஆதரவளித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னை குறுக்குப்பேட்டையில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இரட்டை இலை சின்னத்திற்கு பதிலாக முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டதால் கூட்டத்தில் இருந்தவர்கள் திகைத்தனர். மகத்தான வெற்றியை நமது சகோதரர் மனோ அவர்களுக்கு 4வது நம்பர் பட்டன் புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் முரசு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்க ஓட்டு தரணும். உங்கள் மகன் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக பரப்புரை செய்யவில்லையா என கூட்டத்தில் இருந்தவர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் 40 வேட்பாளர்களும் எனது பிள்ளைகள்தான், விஜயகாந்தின் வாரிசுகள்தான் என பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். விஜய பிரபாகர் மட்டும் கேப்டன் பிள்ளைகள், எல்லாருமே எங்க பிள்ளைகள் தான்.